என்ற கூட போட்டி போட பயந்துகிட்டு வேற ஏதோ சம்பந்தம் பாக்குறானாம அந்த சின்ன. குட் மார்னிங் எவரிபடி. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த பில்டிங்கோட வேல்யூவேஷன் எல்லாம் கரெக்ட்டா எடுங்க. கோ ஃபாஸ்ட். டோன்ட் மிஸ் எனிதிங். ஹாய் பூஜா. How are you? I'm fine, uncle. I am Rishi Kumar, recovery officer from World Bank. பூஜாவோட அப்பா பிசினஸ்க்காக எங்க பேங்க்ல 200 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். அன்பார்ச்சுனேட்லியா கடனை அடைக்காமையே அவங்க அப்பா செத்து போயிட்டார். அமெரிக்காவில் அவங்க சொத்தை பறிமுதல் பண்ணதில் 100 கோடி ரூபாய் எங்களுக்கு கிடைச்சது. இன்னும் 100 கோடி ரூபாய் எங்களுக்கு வரணும். அதுக்காகத்தான் பூஜாவை தேடி வந்தோம். மிஸ்டர் பத்மநாபன் இருக்காரு, பூஜாவை தான் தன்னுடைய வாரிசா அறிவிச்சிருக்காரு. அதனால இந்த கடனையும் அவங்க தான் கட்டியாகணும். ஆஃபீஸில் என்கொயரி பண்ணோம். அவங்க அம்மா பிறந்த ஊரில் தான் பூஜா இருக்கிறதா கேள்விப்பட்டு தான் இங்கே வந்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பூஜாவை கேட்டு. ஆமா மாமா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாகவே இருக்கலாங்க. ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பூஜா பயிலைங்க ஒன்றுமே இல்லை. இன்னும் ஒரு வாரத்தில் எங்கள் மாமா அவரோட பையனுக்கு பூஜாவை கண்ணாலம் பண்ணி வைக்க போகிறாரு. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன். இந்து திருமண சட்டப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனுடைய சொத்துல பாதி சொத்து பொண்டாட்டிக்கு சேர்ந்துடும். இந்த கல்யாணம் முடிஞ்சதும் பூஜாவுக்கு சேர வேண்டிய சொத்தை வாங்கி நாங்க கடன் நடத்த போறோம். என்ன சொல்றாரு? ஆமாங்க பெரியய்யா, சட்டம் அப்படிதான் சொல்லுது. எங்கள் மாமாவோட தலையெழுத்து அப்படி இருந்தா சட்டம் என்ன செய்யும்? இப்படி வாங்க. அது சும்மா வெறும் பேச்சுவார்த்தை தான் நடக்குது. கண்ணாலும் இன்னும் நிச்சயமாகல. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. பொண்ணு தங்க வைக்கிற மாதிரி இருக்கா. நாங்க கணக்க முடிக்கணும், நீங்க கல்யாணத்தை முடிக்க வரட்டுமா? மறுபடியும் வருவோம். இங்க என்ன மாமா நடக்குது? இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுதான் சின்னவன் சுழுவா கலண்டிக்கிட்டானா? திருட்டு தடியனாச்சவன் விடக்கூடாது.